அவர் எல்லாம் சங்கின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தா அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவராக நடிச்சிருக்கிறாரு. உண்மையாலுமே அவர் நல்ல மனுஷன், நல்ல ஒரு ஆன்மீகவாதி. குடும்பத்தோடு பார்க்கலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தோம். படம் வந்து மத அரசியல் வச்சு எடுத்திருக்காங்க. படம் எப்படின்னா வந்து மதத்தால் வந்து பிரியக்கூடாது, அந்த மாதிரி கலவரம் பண்ணுறது அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இது. ரஜினி கேரக்டர் நல்லா இருந்துச்சு. கெஸ்ட் அப்பியரன்ஸ்னு போட்டிருந்தாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக வந்து ரஜினிக்கு வந்து ஓரளவுக்கு அந்தந்த சீனில் வந்து மாசாக காட்டியிருக்காங்க. விக்ராந்துக்கு அந்த அளவுக்கு சீன்ஸ் கொடுக்கல. பட் வந்து விஷ்ணு விஷால் வந்து நல்ல அப்பியரன்ஸாக நல்லா காட்டி நல்லா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இல்லை படம் ஃபுல்லாக வராரு. படம் ஃபுல்லாக கேமியான்னு சொல்லிட்டு அவர் படம் ஃபுல்லாக வர்றாரு. நல்லா இருக்கு. ஆனால் படம் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ரஜினி படத்தில் ஆக்ஷன் இல்லாமல் எப்படி இருக்கும்? வேற லெவலில் ஆக்ஷன் இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஸ்டோரினா கதை நல்லா இருக்கு. பொதுவாக பார்க்கணும். அதாவது ரஜினி ரசிகர்னு இல்லை, பொதுவாக பார்த்தா நல்லா இருக்கும். கதை நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்குது சார். மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த படம் இது. ரஜினிகாந்த் சிறப்பு தோட்டம் இல்லை, படம் முழுசு ரஜினிகாந்த் வராரு. அதனால் நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். படம் ரொம்ப நல்லா இருக்கு. மத ஒற்றுமையை பற்றி எடுத்திருக்காங்க. ரஜினி டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நல்லா இருக்கு. புதுசாக ரஜினியை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. இன்னைக்கு நாடு இருக்கிறதுக்கு தேவையான படம். தலைவர் நடிப்பு சூப்பர். நல்லா இருக்குங்க ப்ரோ. பார்க்கலாம், எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். எல்லாரும் ஒரு மத நல்லிணக்கத்தோடு எடுத்துக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. கிரிக்கெட்டும் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி கொண்டாடுறாங்க. நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது சார். அருமையாக இருக்குது. மத நல்லிணக்கத்துக்கு நல்லா சொல்லியிருக்கிறாரு. சூப்பராக நடிச்சிருக்கிறார். தலைவர் கேரக்டர் தான் சூப்பராக இருக்குது. திருப்தியாக படம் பார்க்கலாம் சார். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தலைவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. இதுக்கு மேலே யாராலையும் இந்த மாதிரி நடிக்க முடியாது. சூப்பர் படம் சார். ஆனால் அங்கே அப்பப்போ சண்டை வந்துகிட்டே இருக்குது. எதுக்கு சண்டை வருதுன்னு நாங்களும் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வேற ஏதோ படத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு. கிரிக்கெட் மெயினாக இல்லை, அந்த மதம் தான். மதம் தான் காதர் பாய் என்று முற்றுநாள் வைங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. படம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அது பார்த்தா நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. வரலைங்க. ஒவ்வொரு சீனும் போர் அடிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முஸ்லீமு நம்ம இதெல்லாம் உள்ள ஒரே மாதிரி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பா பிள்ளைங்க எப்படி இருக்குமோ அப்படி கொடுத்துருக்காங்க ரஜினிக்கு. இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்க எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது இந்த படம். குடும்பத்தோடு பார்க்கலாம். அருமையாக நடிச்சிருக்கிறார். இல்லை புதிய முயற்சி, சிறப்பு, வெற்றி உண்டு. அதால் சொல்லலாம். ஓடிடும். செகண்ட் ஹாஃப் ஓடிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பல்ல கடிச்சிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். அவ்வளோதான். கிளைமேக்ஸில் கொஞ்சம் நம்ம கருத்து ஊசி நிறையா போடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.